வசனத்துக்கு போவோம். ஆதியாகமத்தின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நாம் இப்பொழுது வேதத்தை திறந்து வாசிக்க போகிறோம். நேற்று நம்ம ஆதியாகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசித்து நேற்று நம்ம கர்த்தருடைய வார்த்தையை கேட்டோம். ஒன்று வெறுமை, 2வது ஒழுங்கின்மை, 3வது இருள். இவை எல்லாவற்றையும் மாற்றுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் அசைவாடினார் என்று பரிசுத்த ஆவியானுடைய கிரியைகளை குறித்து நேற்று நான் உங்களோடு கூட பேசினது நினைவிருக்கலாம். இப்பொழுதும் நம்ம வாசிக்க வேண்டிய வசனம் ஆதியாகமத்தின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் முதல் வசனம். தேவன் நோவாவையும் அவருடனே பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார். அப்பொழுது ஜலம் அமர்ந்தது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் பரிசுத்த ஆவியானவரை பற்றி ஒவ்வொரு நாள் உங்களோடு ஆவியானவர் சொல்லுகிறதை உங்களோடு சொல்லி உங்களை கர்த்தருடைய அபிஷேகத்துக்குள்ளே ஆவியானவருடைய ஆசீர்வாதத்துக்குள்ளே உங்களை நடத்துவேன் என்று சொல்லியிருந்தேன். அந்த வகையில் இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக வாசிக்கப்பட்ட வசனம் ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் முதல் வசனம். அதில் தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணுகிறார். அப்பொழுது அந்த காற்றினாலே ஜலமானது அல்லது தண்ணீரானது அமர்ந்து விட்டது, அமைதியாகிவிட்டது என்று அந்த வார்த்தை சொல்லுகிறது. இப்போ பரிசுத்த ஆவியானவருக்கு வேதத்தில் பல சின்னங்கள் அப்படின்னு சொல்லலாம், பல அடையாளங்கள். இப்போ ஒவ்வொரு கட்சிக்கு ஒரு சின்னம் கொடுக்குறாங்க, தேர்தல் சின்னம். அந்த சின்னத்தில் வாக்கு நம்ம பண்ணணும் இல்லையா? அந்த மாதிரி பரிசுத்த ஆவியானவருக்கு பைபிளில் நிறைய சின்னங்கள், நிறைய அடையாளங்கள் இருக்கிறது. அதில் ஒன்றுதான் காற்றை போன்றவர். அதற்கு என்ன அடையாளம் வேதத்தில் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே பரிச்சயமான பழகின வசனம் அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் அந்த வார்த்தையை பார்க்க முடியும். 2ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள் வாசிக்கலாம். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிவிட்டது. அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற ஒரு முழக்கம் போல, ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய ஜஸ்ட் லைக் எ ரஷிங் விண்ட் அப்படின்னு ஒரு மொழிபெயர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் இந்த 2ஆம் அதிகாரத்தில் உலகத்தின் மேலே, புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் மேலே, சபைகளின் மேல் ஊற்றப்பட்ட காலம் அது 1ஆம் நூற்றாண்டிலே. அப்போ பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கும்போது அந்த நேரம் ஒரு காற்றை போன்று, ஒரு காற்றுக்குள்ளாக அந்த தேவ வல்லமை இறங்கி வந்ததாக இந்த வேத வசனம் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது. அப்போ பரிசுத்த ஆவியானவர் காற்றுக்கு அடையாளமாக இருக்கிறார். கரம் உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ நேற்று நான் உங்களோடு பேசினது நினைவிருக்கும். ஆவியானவர் ஒழுங்கின்மையும் வெறுமையும், அதாவது ஆழத்தில் இருள், இப்படிப்பட்ட ஒரு 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 ஆண்டவர் விரும்பாத ஒரு சூழ்நிலையில் இருந்த பூமியை அவர் ஒழுங்குபடுத்துவதற்காக ஆவியானவருடைய அந்த ஒத்தாசை தேவைப்பட்டது. அப்போ ஒழுங்கீனமான வாழ்க்கை, வெறுமையான ஒரு வாழ்க்கை, இருளான ஒரு வாழ்க்கை, இந்த 3 வாழ்க்கையையும் சீர்திருத்துவதற்கு ஆவியானவர் நம்மேல் அசைவாட வேண்டியது அவசியம் என்ற சத்தியத்தை நேற்று ஆண்டவர் பேசினார். அப்போ இன்றைக்கு ஆவியானவர் கர்த்தருடைய அவருடைய கிரியைகளில் ஒன்று, அவர் காற்றை போல வருகிறவர். ஆமென். காற்றை போல ஆவியானவர் வந்து இறங்குவார் என்று நான் சொல்லவில்லை, பரிசுத்த வேதாகமும் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. நமக்கு வேத வசனம் தானே ஆதாரம்.
நமக்கு வேத வசனம் தானே நம்முடைய அடித்தளம், வேத வசனம் தானே நம்முடைய ஃபவுண்டேஷன் இல்லையா? அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணும்போது அங்கே என்ன நடக்கிறதா வசனம் சொல்லுகிறது, ஜலமானது அப்படி அமைதியாய் விட்டது, அமர்ந்து விட்டது. அதே நேரத்தில் அதுக்கு முந்தின அதிகாரம் 7ஆம் அதிகாரம், அதாவது ஆதியாகமம், நீங்கள் வேதத்தை திருப்பி கொள்ளுங்க. ஆதியாகமம் நீங்கள் வேதத்தை திருப்பி 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், 7 கடைசி வசனத்தை வாசிப்போம். ஜலம் பூமியின் மேல் 150 நாள் மிகவும் பிரவாகித்துக் கொண்டிருந்தது. ஜலமானது 150 நாளாக மிகவும் பிரவாகித்து கொண்டே வருகிறது. 150 நாட்களாக ஜலம் பிரவாகித்து கொண்டு வருகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, காற்று, அதாவது காற்றுக்கு முன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைக்கு முன்பு அங்கே ஜலமானது 1 நாள் 2 நாள் அல்ல, 150 நாட்கள் அது பிரவாகித்து கொண்டு வருகிறது. அந்த வசனத்தை ஸ்கிரீனில் போடுங்களேன். அந்த வசனத்தை ஜலம் பயங்கரமாய் போராடி கொண்டிருக்கிறது. அப்போ 150 டேஸாக போராடிக்கிட்டு இருக்குது ஜலம். அப்போ எப்படி இருக்கும் பூமி? எப்படி கொந்தளிப்பாக இருக்கும்? அப்போ வேதனையாக இருக்கும், சஞ்சலமாக இருக்கும். அது ஒரு உபத்திரவத்தை காண்பிக்கிறது, அது ஒரு போராட்டத்தை காண்பிக்கிறது, அது ஒரு எதிர் வல்லமையை காண்பிக்கிறது. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இதை ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு நம்ம பார்க்கணும். வேத வசனங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது அல்லவா? வேத வசனத்தை நீங்கள் ஒரு ஸ்டோரி புக் மாதிரி வச்சிட்டிங்கன்னா அது ஒரு ஸ்டோரியாகவே போயிடும். ஸ்டோரி கிடையாது, அது தேவ ஆவியானவரால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஜீவனுள்ள வார்த்தைகள். அப்போ இந்த ஜலம் பிரவாகித்து கொண்டிருக்கிறது. ஜலம் பிரவாகித்தா என்ன நடக்கும்? அது ஒரு வேதனை, அது ஒரு கஷ்டம், அது ஒரு நெருக்கம், அது ஒரு உபத்திரம், அது ஒரு நிந்தை இல்லை? அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே போவேன். அப்போ இந்த நாட்களில் இந்த செய்தியை நீங்கள் கேட்கும்போது, அப்போது உங்கள் வீட்டுக்குள்ளே இப்படிப்பட்ட பிரவாகித்து ஓடுகிற யோர்தானை போல இல்லையா, பிரவாகித்து கரை புரண்டு போகிற யோர்தான், போன வாரம்லாம் படிச்சுட்டு வந்தோம். அப்போ அது வேதனையின் மேல் வேதனை. பிரவாகித்து ஓடுகிறது என்பது, ஜலம் பிரவாகித்து ஓடுகிறது 1 நாள் 2 நாள் அல்ல, 150 நாளாய் 150 நாளா. அப்போ எத்தனை மாதம்னு கணக்கு பாருங்க. சராசரி ஒரு மாதத்துக்கு, அதாவது கர்த்தருடைய பிள்ளைகளை 30 நாட்கள் என்றால் இத்தனை மாத கணக்காக அந்த ஜனங்கள் சத்தளிப்போடு மாண்டு போய் வேதனையோடு சஞ்சலப்பட்டு பூமியே நிலை குலைந்து போன ஒரு சூழ்நிலை. இப்போ அதை போல உங்கள் ஆத்துமாவிலே நீங்கள் சஞ்சலப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களா? அல்லது உங்கள் சிந்தையில், மைண்டில் இந்த மாதிரி ஒரு போராட்டம் இருக்கத்தான் செய்து பிரவாகித்து ஓடுகிறது? என் வீட்டுக்குள்ளே பிள்ளைகளால் சண்டை, பிள்ளைகளால் நிம்மதி இல்லை, பிள்ளைகள் சொல்லுகிற காரியங்களாம் எங்களுக்கு புரிய மாட்டேங்குது, அவங்க எடுக்கிற டிசிஷன் எங்களுக்கு விளங்க மாட்டேங்குது, நாங்கள் சொல்லுகிறது அவங்களால அக்செப்ட் பண்ண முடியல. இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு போராட்டத்துக்குள்ளே நாங்கள் போய்கிட்டு இருக்கிறோம். இன்னும் இது ஒரு பக்கம் அப்படின்னா, இன்னொரு பக்கம் பொருளாதாரம், அது தாங்க முடியாத பிரவாகித்து ஓடுகிற ஜலம், கடன் பாரம், பிரவாகித்து ஓடுகிற ஜலம். இந்த கடன் பாரத்தினால வீட்டுக்குள்ளே நிம்மதி இல்லாமல், சரியான உறக்கம் இல்லாமல், சரியான உணவின்றி, இந்த 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 பயங்கரமான ஒரு பொருளாதார நெருக்கடி. இது ஒரு பக்கம் என்றால், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஜலம் பிரவாகித்து ஓடுகிறது எதை காண்பிக்கிறது அப்படின்னா, நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை. நிம்மதி இல்லாத காரணம் சரீர பலவீனம், திடீரென்று வியாதி, திடீரென்று உபாதை, திடீரென்று வேதனை, திடீரென்று ஆக்டிவாக இருக்க முடியல, திடீரென்று ஒரு பயங்கரமான ஒரு சோர்வு. ஆமென். போராடுகிறது. கணவன் மனைவிக்கிடையே பயங்கரமான ஒரு போராட்டம், நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழுகிறேன். இப்படி போராடி கொண்டிருக்கிற நேரத்தில் என்ன தீர்மானம் பண்ணுறது, என்ன டிசிஷன் எடுக்கிறது என்று நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருந்தால், அதுதான் கர்த்தருடைய பிள்ளைகளை ஜலம் பிரவாகித்து ஓடுகிறதற்கு அடையாளம். ஆனால் ஒன்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், அதற்கு ஒரு முடிவு வந்தது. வேதம் சொல்லுகிறது 150 நாளாக கர்த்தருடைய பிள்ளைகளே, 150 நாளாக பிரவாகித்து ஓடின அந்த ஜலமானது, வேதத்தில் வாசிக்கிறோம், ஆண்டவர் ஒரு காற்றை வீச பண்ணினார்.
ஒரு காற்று வந்தது அப்படின்னு அங்க சொல்லல. வசனத்தை பாருங்கள், 8ஆம் அதிகாரம் 1 வசனத்துல தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணுகிறார். தேவன் காற்றை அனுமதிக்கிறார், காற்றை தேவன் கட்டளையிடுகிறார், காற்றை தேவன் ஆபரேட் பண்ணுகிறார். அதுதான் பரிசுத்த ஆவியானவராகிய காற்று. ஆமென். அந்த பரிசுத்த ஆவியானவராகிய காற்று அங்கு வீசும்போது 150 நாளாய் பிரவாகித்து ஓடின ஜலத்தை, ஆமென், இந்த காற்றானது கட்டுப்படுத்தி விட்டது. கையை வைத்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்ப காற்று தான் உபத்திரவத்தை கட்டுப்படுத்த முடியும், காற்று தான் பிரச்சனைகளை அதட்ட முடியும். ஆமென். அன்றைக்கு இயேசு கிறிஸ்து அந்த கலிலேயா கடலில் அவர் பிரயாணப்படுகையில் பயங்கரமான காற்று அதிகமாக இருந்ததுனால அவர் கர்த்தருடைய பிள்ளைகளை அவர் காற்றுக்கு கட்டளையிடுகிறார். ஆமென். அப்போது அங்கு அமைதல் உண்டாகிறது. காற்றுக்கே கட்டளையிட முடியுமானால் அவர்தான் காற்றை உண்டாக்கின அபிஷேகத்தை, ஆமென், அபிஷேகத்தை நம்மேல் மேல் ஊற்றின தேவன். கையை வைத்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணிருங்க. அப்ப இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிற சத்தியம் என்னவென்று கேட்டால், தேவ செய்தி என்னவென்று கேட்டால், ஒவ்வொரு நாளும் ஆன்லைனில் உங்களோடு கூட நாங்கள் பேசிக்கிட்டே வரோம். ஒவ்வொரு நாளும் சாதாரணமாக பேசல தெரியுமா, ஒவ்வொரு தேவனுடைய சமூகத்தில் கேட்டு விசாரித்து, ஆண்டவரை இன்றைக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய வார்த்தையை தாங்க, இன்றைக்கு கொடுக்க வேண்டிய சத்தியத்துக்கு வேண்டிய பலனை தாங்க, இன்றைக்கு சொல்ல வேண்டியதற்கு கர்த்தர் தெளிவான ஒரு வசனத்தை கொடுங்க என்று தேவனிடத்தில் கேட்டு கேட்டு கேட்டுதான் இந்த வசனங்கள் எல்லாம் உங்களுக்கு கொண்டு வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறோம். ஆமென். இந்த காற்று வீச பண்ணும்போது ஜலம் அமர்ந்தது என்று வேதத்தில் தெளிவாக நம்ம வாசிக்கிறோம். 2ஆம் வசனத்தை வாசியுங்கள். 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆழத்தின் ஊற்றுக்கண்களும் வானத்தின் மதகுகளும் அடைபட்டன. வானத்தின் மதகுகள் எல்லாம் அடைக்கப்பட்டு விட்டது. வானத்து மழையும் நின்று போய் வானத்து மழை நின்று போய்விட்டது. ஆமென். ஒரு காற்றினுடைய கிரியை பாருங்களேன். காற்று வீச ஆரம்பித்த உடனே ஜலம் அமர்ந்து அமைதியாய்விட்டது. ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் எல்லாம் வானத்தின் மதகுகள் அடைக்கப்பட்டு விட்டது. வானத்து மழையும் நின்று போய்விட்டது. 3ஆம் வசனத்தை பாருங்கள். ஜலம் பூமியிலிருந்து நாளுக்கு நாள் வற்றிக்கொண்டே வந்தது. 150 நாளுக்கு பின்பு ஜலம் வடிந்தது. 150 நாளைக்கு பிறகு ஜலமானது அப்படி வடிய ஆரம்பித்து விட்டது. இவை எல்லாவற்றுக்கும் மூல காரணம் காற்றுதானே. அப்போ இன்னைக்கு என் பிரச்சனைக்கு என்னைக்கு ஒரு முடிவு வரும்? உங்க பிரச்சனைக்கு ஒரு முடிவு வந்துடும். உங்க பிரச்சனைக்கு ஒரு முடிவான ஒரு நாளை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். அது நீண்ட நாள் இனி தொடர்வது இல்லை. இயேசுவின் நாமத்தில் விசுவாசிங்க, நீண்ட நாள் தொடர்வது இல்லை. அப்படியே கர்த்தருடைய நாமத்தினால மதகுகள் அடைக்கப்பட்டது. ஆமென். இனியும் நான் தண்ணீர்னால அழிக்க முடியாது என்று சொல்வதற்கு அடையாளமாகத்தான் கர்த்தர் தம்முடைய வல்லமையான காற்றை அனுப்புகிறார். ஆமென். கைகளை உயர்த்தி இயேசுவின் நாமத்தினால, ஆமென், இயேசுவின் நாமத்தினால தேவனுடைய பிள்ளைகளை மழை நின்றது. எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, மழை நின்றது, மழை நின்றது. ஸ்தோத்திரம். ஜலம் வடிய ஆரம்பித்து விட்டது. எங்க லைஃப்ல ஒரு பெரிய மாற்றம் வரப்போகிறது. விசுவாச வார்த்தை பேசுங்க, விசுவாச வார்த்தை பேசுங்க. இயேசுவின் நாமத்தினால விசுவாச வார்த்தை பேசிருங்க. மழை நின்றது போல, ஆமாண்டவரை, இனி ஜலம் பிரவாகித்து ஓடுவதற்கு வாய்ப்பு கிடையாது. இனி சப்சைட் ஆக போகுது, இனி அமைதலாக போகுது. ஆமென். வறுமை தாண்டவம் ஆடினது போதும், இனி அது கட்டுப்படுத்தப்பட போகிறது. கர்த்தர் ஒரு புது வழியை திறக்க போகிறார். சந்தரபா ஹாத்துராலா. எல்லாம் கையை உயர்த்தி இயேசுவின் நாமத்தினால, ஆண்டவரே, ஜலம் இன்னைக்கு பிரவாகித்து தான் ஓடிக்கிட்டு இருக்குப்பா, சிந்தையில ஓடிக்கிட்டு இருக்குப்பா. அது ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால ஒரு நாள் 2 நாள் அல்ல, பல நாட்கள் ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால என் மைண்டு ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸாவே இருக்குது. இந்த பாவம் ஆண்டவரை என்னை போட்டு வாட்டி வதைக்குது. என்னால் அதை விட முடிய மாட்டேங்குது, குடிய விட முடிய மாட்டேங்குது. அந்த குடியின் ஆவி சுத்தி வருது, என்னைய நானும் சுத்தி வந்துகிட்டு இருக்கிறேன். அந்த ஆவி என்ன ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டே இருக்குது. ஷாந்தாலா பௌதா தாலா பௌதாரா பௌதாலா கபா தாலா கபா. இயேசுவின் நாமத்தினால
இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. ஆமென். எதிர் வல்லமையை முறியடிக்கிறோம் ராஜா, எதிர் வல்லமையை முறியடிக்கிறோம் ராஜா. இயேசுவின் நாமத்தினால ஒரு முடிவை நீர் உண்டாக்க வல்லவராய் இருக்கிறீங்க, ஒரு முடிவை உண்டாக்க வல்லவராய் இருக்கீங்க. ஆமாண்டவரே, பிரவாகித்து ஓடின ஜலம் காற்று வீசின உடனே அமர்ந்து விட்டதப்பா. ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் எல்லாம் திறந்தது, மதங்கள் எல்லாம் திறக்கப்பட்டது. ஆனால் இந்த காற்று வீச ஆரம்பித்த உடனே மழையானது, வானத்து மழையும் நின்று போய்விட்டது, ஜலமும் அடி ஆரம்பித்து விட்டது. எங்களுக்கு ஒரு புதிய திருப்பு முனைய எங்கள் ஆண்டவர் உண்டாக்க போகிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஜெபிங்க, சொல்லுங்க, விசுவாசிக்கிறோம். சொல்லுங்க, விசுவாசிக்கிறேன், விசுவாசிக்கிறேன். விசுவாசம் என்பது நாமே நம்பப்படுகிறவர்களின் உறுதி, ஆமேன், காணப்படாதவைகளின் நிச்சயம். இதுவரைக்கும் உங்க கண்களால நீங்க காணல, உங்க காதுகளால கேட்கல, ஆனால் இனி உங்கள் கண்களால நீங்க பாப்பீங்க, உங்கள் காதுகளால கேட்பீங்க. காரணம், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். கரந்தட்டி ஸ்தோத்திரம் பண்ணி பாடிருங்க. சிங்கடலை இரண்டாக பிளந்தவரே, யோர்தானில் வழியை திறந்தவரே. சிங்கடலை இரண்டாக பிளந்தவரே, யோர்தானில் வழியை திறந்தவரே. எரிகோவை தகர்த்திடும் வல்ல தேவனே, எரிகோவை தகர்த்திடும் வல்ல தேவனே. நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். உம்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், வல்ல தேவனே என்றும் வணங்கிடுவோம். ஆமென். உம்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், வல்ல தேவனே என்றும் வணங்கிடுவோம். சிங்கடலை இரண்டாக பிளந்தவரே, யோர்தானில் வழியை திறந்தவரே. Glory. சிங்கடலை ஆமென். இரண்டாக பிளந்தவரே, எல்லா ஆவியில நிரம்பி பாடுங்க. வழியை திறந்தவரே. எரிகோவை தகர்த்திடும் வல்ல தேவனே, எரிகோவை தகர்த்திடும் வல்ல தேவனே. நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், ஆமென். நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். உம்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், வல்ல தேவனே என்று வணங்கிடுவோம். உம்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், வல்ல தேவனே என்று ஆமென். வணங்கிடுவோம். ஆமென், ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, 6வது வசனம், 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், காற்றினுடைய கிரியை பாருங்க. 40 நாள் சென்ற பின் 40 நாட்கள் சென்ற பின்பு நோவா தான் பேழையில் செய்திருந்த ஜன்னலை திறந்து நோவா தான் பேழையில் செய்த ஜன்னலை திறந்தார். ஆமென். ஜன்னல் திறக்கப்பட்டது. அடைக்கப்பட்ட ஜன்னல். கர்த்தர் சொன்னா எல்லா ஜன்னலை மூடு, கதவை மூடு, பூட்டி சாவியை கொண்டு போன கர்த்தர். ஆமென். இப்போ ஒரு குறிப்பிட்ட நாள் வந்தபோது அடைக்கப்பட்ட ஜன்னல் திறக்கப்படுகிறது. இது நீங்கள் சாதாரணமாக ஒரு நோவா காலம், நான் சண்டே ஸ்கூல்லே படித்தேன், அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு நினச்சா நீங்கள் சண்டே ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ஆயிடுவீங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு எப்படி சொல்லி கொடுக்கணுமோ அப்படி கதை சொல்லி பாட்டு படித்து சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் இன்றைக்கு பிரச்சனைகளோடு போராடி கொண்டு இருக்கிறோம், நம்ம எதிர் வல்லமைகளோடு போராடி கொண்டு இருக்கிறோம், தீய சக்திகளோடு போராடி கொண்டிருக்கிறோம், இருளின் ஆதிக்கங்களோடு போராடி கொண்டிருக்கிறோம். அப்போ இதை நீங்க வேத வசனத்தை எப்படி பார்க்கணும்? 40 நாள் சென்ற பின்பு நோவா தான் பேழையில் செய்திருந்த ஜன்னலை திறக்கிறார். ஆமென். ஜன்னல் திறக்கப்படுகிறது. கையை வைத்து ஆண்டவர் தோத்திரம் பண்ணுங்க. ஜன்னல் திறக்கப்பட்டது. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளை, அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படும். ஆவியானவர் உங்கள் மேல் இறங்கி வரும்போது, உங்கள் வீட்டுக்குள்ளே ஆவியானவர் கிரியை செய்யும் போது, உங்கள் லைஃப்ல ஆமென் அடைக்கப்பட்ட காரியங்கள் எல்லாம் திறக்கப்படும் அல்லவா? விசுவாசிக்கிறீங்களா தேவனுடைய பிள்ளைகளை? வெளிப்படுத்தல் கர்த்தருடைய 3:8 சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக நான் வைக்கிறேன், இனி ஒருவனும் அதை பூட்ட மாட்டான்.
எங்கே போனாலும் வாசல் அடைக்கப்பட்டது போல இருக்கு. எத்தனையோ எத்தனையோ வேலைகளுக்கு நான் அப்ளிகேஷனை போட்டு பார்த்துட்டேன். ஒரு வாசல் எனக்கு திறக்கப்படலை. எங்கெங்கெல்லாமோ போய் பணத்துக்காக அலைஞ்சு பார்த்துட்டேன். ஒரு வாசல் எனக்கு திறக்கப்படலை. என்னென்னலாமோ செய்து பார்த்துட்டேன். ஒரு இடத்துல எனக்கு வேலை கிடைக்கல. எனக்கு ஃபர்தர் ஸ்டடீஸ்க்கு போகிற வழி இல்லை. நான் வீட்டில் முடங்கி போய் ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே போயிட்டேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது. உங்களுக்கு நேராக வருகிறது. அது என்னது? அது ஜன்னல் திறக்கப்படுகிறது. ஆமென். பிரவாகித்து ஓடிக்கொண்டிருந்த போது, ஜலம் பிரவாகித்து கொண்டிருந்த போது ஜன்னலெல்லாம் அடைக்கப்பட்டு கிடந்தது, வாசலெல்லாம் அடைக்கப்பட்டு கிடந்தது. ஆனால் ஜலம் வடிய ஆரம்பித்த உடனே கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பிள்ளை அந்த அரராத் மலையில அந்த பேழை ஒரு இடத்துல செட்டில் ஆக ஆரம்பிக்கிறது. அப்புறம் ஜன்னல் திறக்கப்படுகிறது. இதெல்லாம் ஆசீர்வாதமான ஒரு வார்த்தைகள். இன்றைக்கு உங்களுக்காக உங்க லைஃப் பாருங்க. அந்த பேழை நீங்க வாசிங்க, 3ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, ஜலம் பூமியிலிருந்து நாளுக்கு நாள் வற்றி கொண்டே வந்தது. 150 நாளுக்கு பின்பு ஜலமானது வடிந்தது. 7ஆம் மாதம் 17ஆம் தேதியிலே பேழை அரராத் என்னும் மலையின் மேல் தங்கிற்று. கையை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு காற்றினுடைய கிரியையை தான் நான் உங்களோடு பேசிட்டு இருக்கிறேன். அந்த பேழை மிதந்து கொண்டே பட்டணங்களா, கிராமங்களா, தேசங்களா அப்படியே அலைந்து கொண்டே இருந்தது. அலசடிப்பட்டு கொண்டிருந்தது. தண்ணீரில் பிரவாகித்து கொண்டிருந்த தண்ணீரிலே அந்த பேழை தத்தளித்து கொண்டிருந்தது. ஆமென். என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க படுகிற பாடுகளோ, உங்களுடைய உபத்திரவங்களோ, உங்களுடைய நிந்தைகளோ, உங்க லைஃப்ல இன்னும் காரியங்கள் சக்சஸ்ஃபுல்லா முடியலையே என்ற ஒரு ஏக்கங்களோ வேதனைகளோ உங்க உள்ளத்தை வாட்டி வதைத்து கொண்டிருக்குமானால், ஒன்று அவருடைய ஊழியக்காரனாக நின்று சொல்லுகிறேன், இன்றைக்கு ஒரு நாள் அந்த அரராத் மலையில் அந்த பேழை தங்கிற்றோ, அதை போல உங்களுக்கு ஒரு செட்டில்மெண்டான ஒரு நேரத்தை, உங்க லைஃபை செட்டில் பண்றதுக்கு என் ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? செட்டில் பண்ணுவாரா ஆண்டவர்? உங்க லைஃபை செட்டில் பண்ணுவார் நினைக்கிறீங்களா? ஆமென். விசுவாசிங்க. உண்மையா செட்டில் பண்ணுவார். உண்மையா செட்டில் பண்ணுவார். ஆமென். தாயும் தகப்பன் என்னை கைவிட்டாலும் என் ஆண்டவர் என்னை அணைத்துக் கொள்வார். என் ஆண்டவர் என்னை மறக்க மாட்டார். அவர் என்னை இந்த உள்ளங்கையில் அல்லவா வரைந்து வைத்திருக்கிறாரு. ஆமென். அவர் என்னை விட்டு விலக மாட்டார். அவர் என்னை கைவிட மாட்டார். ஆம் பிரியமானவர்களே, நிச்சயமாகவே நான் சொல்றேன், ஒரு விசேஷித்த தேவ பலன் உங்களை நிரப்ப போகிறது. ஒரு விசேஷித்த வல்லமை, ஒரு காற்று உங்க மேல வீச போகிறது. ஒரு காற்று, ஒரு விசேஷித்த அபிஷேகமாகிய காற்று உங்க வீட்டுக்குள் முழுவதும் வீச போகிறது. ஏற்கனவே அபிஷேகத்தை பெற்றிருப்பீங்க, ஆனா ஷைன் பண்ணலையே. எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி அபிஷேகம் பெற்றேன், ஏதோ வாழ்ந்துட்டு இருக்கிறேன், ஏதோ சாப்பிடுறோம், ஏதோ போறோம், ஏதோ வரோம், ஏதோ இருக்கிறோமே தவிர பிரகாசிக்கலையே. அந்த பிரகாசித்த நாட்கள் எங்கே? அந்த பிரகாசித்த நாட்கள் எங்கே? கர்த்தருடைய பிள்ளைகள், அந்த ஆனந்த பாக்கியமான நாட்கள் எங்கே? பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, அந்த பழகாலத்தில் அவ்வளவு சந்தோஷமாய் ஆடி பாடி துதித்து தேவனை மகிமைப்படுத்த நாட்கள் எங்கே என்றெல்லாம் நீங்க வேதனையோடு பேசி கொண்டிருப்பீர்களே. ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தினால அவருடைய ஊழியக்காரனாகிய நான் அவருடைய ஆவியில் ஏவப்பட்டு உங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன். ஆவியானவருடைய ஏவுதலோடு உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறேன். ஜலம் வடியும் போது, ஆமென், மலையில், அரராத் மலையில அந்த பேழையானது தங்க ஆரம்பித்து விட்டது. அதுக்கப்புறம் அந்த பேழை அலசடி படுறதுக்கு சில நாட்கள் இருந்தது. ஆமென். ஒரு காலம் வந்த போது அந்த பேழையானது செட்டில் ஆனது. கரம் உயர்த்தி ஜெபம் பண்ணலாமா எல்லாரும்? மறுபடியும் வாயை திறந்து இயேசுவின் நாமத்தினால கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, என் லைஃபும் செட்டில் ஆகும், என் பிள்ளைகள் லைஃபும் செட்டில் ஆகும், என் குடும்பத்தின் லைஃபும் செட்டில் ஆகும் இயேசுவின் நாமத்தினால. வாயை திறந்து சொல்லுங்க, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே. அலசடி, பணத்துக்காக குடும்ப சண்டை, நிலத்துக்காக குடும்ப சண்டை, சொத்துக்காக குடும்ப சண்டை, கோட்டுக்கும் வீட்டுக்கும் அலைகிறேன். ஆமென். பலவீனத்து நிமித்தமாய் வேதனை, அலசடி இரவும் பகலும் அலசடி பட்டு கொண்டே வருகிறேன் அப்பா. ஷாலி மஹால் மாரி ஹேல் பாரா
இயேசுவின் நாமத்தினால அலசடி படுகிற சூழ்நிலையை கர்த்தர் மாற்றி, ஆண்டவரே அரராத் மலையிலே தங்கினது போல ஒரு செட்டில்மெண்ட்டுக்குள்ளே கொண்டு வந்தது போல எங்கள் ஆண்டவர் மாற்றி, ஆண்டவரே நீர் ஆசீர்வாதமான காரியங்களை செய்து, ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்த போகிறீங்க ஆண்டவரே. ஆமென். மகிமைப்படுத்த போகிறீர் ஆண்டவரே. எல்லாம் சொல்லுங்க, மகிமைப்படுத்த போகிறீர் ஆண்டவரே. எல்லாம் சொல்லுங்க, மகிமைப்படுத்த போகிறேன். ஆமென். எங்க வீட்டுக்குள்ள அந்த காற்று வீச போகிறது. ரபா பாபா பாபா. அப்போ எங்க வீடு ஒரு பெரிய ஒரு ஆனந்தமான சத்தம் கேட்கும், ஆனந்தமான ஒலி கேட்கும். ரீபாலாபா ரீபா மாமா ஹபா. ஆமாண்டவரே, துன்பங்கள் துயரங்கள் எந்த அளவுக்கு கண்ணீரோடு கூட இரவுகளை கழித்தோமோ அந்த அளவுக்கு சந்தோஷமாய் உமை களி கூற பண்ண, எங்களை களி கூற பண்ண போறீங்க ஆண்டவரே. அதை நினைத்து கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணி வாயை திறந்து ஹல்லேலூயா பாடுவோமா சேர்ந்து எங்களோட? மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமையின் பாசம் தெரியுதே, மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சி பெற்று உயர்த்திடுவோமே. மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமையின் பாசம் தெரியுதே, மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சி பெற்று உயர்த்திடுவோமே. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடு பாடு சத்தமும் துடிக்கும். ஆகாயத்தின் மீனார் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாயத்தின் மீனார் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணையே. அவருக்கு வாழ்வை அழைப்போம், ஆண்டவர் வாழ்வை சுகிப்போம். யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணையே. அவருக்கு வாழ்வை அழைப்போம், ஆண்டவர் வாழ்வை சுகிப்போம். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். பதறாத வாழ்வும் சிதறாத கரங்களை மனமும் தட்டி பாடுவோம். தேவன் அருள்வார். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகள், 8ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை பாருங்கள். 8ஆம் அதிகாரம், ஆமென், ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 15. அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, நீயும் உன்னோடு கூட உன் மனைவியும் நீயும் உன்னோடு கூட மனைவியும் உன் குமாரரும் உன் குமாரரும் குமாரரின் மனைவிகளும் குமாரரின் மனைவிகளும் வேலை விட்டு புறப்படுங்கள். வேலை விட்டு புறப்படுங்கள், வேலை விட்டு புறப்படுங்கள். பாருங்க, ஒரே ஒரு காற்றினுடைய வேலை. ஆமென். அந்த 8ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல தேவன் பூமியின் மேல காற்றை வீச பண்ணினதனுடைய விளைவு பாருங்க, என்னென்னலாம் ஆண்டவர் செய்து கொண்டு வருகிறார் பாருங்க. இதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை. பரிசுத்த ஆவியானவர்லாம் வேண்டாம் பிரதர், எதுக்கு? நாங்க we are believing in God, we are believing in Jesus, we are believing in Holy Spirit, that's it. அப்படி இருந்துடாதீங்க. பரிசுத்த ஆவியானவர் நீங்க உங்க லைஃப்ல நீங்க நல்ல கர்த்தருடைய பிள்ளைகளே அந்த அவருடைய பிரசன்னத்தை நீங்க என்ஜாய் பண்ணி அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இங்க பாருங்க, வசனம் சொல்லுகிறது, தேவன் நோவாவை நோக்கி, நீ உன்னோடு கூட உன் மனைவி உன் குமாரர் உன் குமாரரின் மனைவிகள் எல்லாரையும் கூட்டிட்டு பேழையை விட்டு புறப்படுப்பா. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த நெருக்கமான காலங்கள் முடிகிறது,
பிரவாகித்த வந்த நாட்கள் முடிகிறது. ஆமென். நீ இந்த பூமியில கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ சந்தோஷமா வாழ வேண்டிய ஒரு காலம். ஆமென். பூமியில நீ கர்த்தருடைய பிள்ளைகள், அடுத்த வசனம் 17ஆம் வசனத்துல, உன்னிடத்தில் இருக்கிற சகல விதமான மாம்ச தந்துக்கள், பறவைகள், மிருகங்கள், பூமியில் ஊறுகிற சகல பிராணிகள் உன்னோடு கூட வெளியே வருவதற்கு வரவிடு. அவைகள் பூமியில திரளாய் வர்த்தித்து பூமியின் மேல் பலுகி பெருக கடவது. ஆமென். நோவாவும் அவன் குமாரன் அவன் மனைவியும் அவன் குமாரின் மனைவிகளும் புறப்பட்டு வந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காற்றினுடைய கிரியையினால ஆமென் ஜலம் வடிய ஆரம்பித்தது, ஜலம் அமர்ந்தது, பேழை அமர்ந்து விட்டது. ஜலம் வடிந்த உடனே பேழை அமர ஆரம்பித்து விட்டது. ஜன்னல் திறக்கப்பட்டு விட்டது. இப்பொழுது வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்றாரு, இனி நாட்கள் முடிந்தது, முடங்கி கிடந்த நாட்கள் முடிந்தது, கூனி இருந்த நாட்கள் முடிந்தது, குறுகி போயிருந்த காலம் முடிந்தது. கம் அவுட், வெளியே வாருங்க. ஆமா, அதை தான் நான் உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு ஒரு காலம் வருகிறது, விசுவாசிங்க. ஆமேன் சொல்லுங்க. அமைதி அப்படியே பார்த்துட்டு இருக்காதீங்க. அந்த ஆமேன் சொல்லும் போதே பிசாசுக்கு அதிர்ச்சி வைத்தியம். அது ஆமேன் என்ற வார்த்தை பிசாசுக்கு அதிர்ச்சி வைத்தியம். ஆமா, நீ அமைதியா இருந்தீங்கன்னா நடக்கிறது நடக்கட்டும் பிரதர், அப்படி அல்ல. ஆமேன், அல்லேலூயா என்ற வார்த்தைகள் எல்லாம் பிசாசை அதிர வைக்கிற வார்த்தைகள். கையை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க, கையை உயர்த்தி அல்லேலூயான்னு சொல்லுங்க. ஆண்டவருக்கு தோத்திரம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்கள்ல இந்த வசனத்தை ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு நான் உங்களோடு பேசிக்கிட்டே இருக்கிறேன். அவருடைய குமாரர்கள் வெளியே புறப்பட்டு வந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருடைய புறப்படுங்கள், புறப்படுங்கள், பேழை விட்டு புறப்படுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த மாதிரி நீங்க ஒரு குறுகின வட்டத்தில் இருந்தது போதும், நீங்க அடங்கி ஒடங்கி கூனி குறுகி போய் இருந்தது போதும். இனி கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வருகிறார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? வாலிபர்களே, வாலிபர்களே உங்களுக்காக சொல்லுகிறேன். சிறு பிள்ளைகளே உங்களுக்காக சொல்றேன். பெரியவர்களே உங்களுக்காக சொல்றேன். முதியவர்களே உங்களுக்காக சொல்றேன். உங்கள் காலங்களிலே இதுவரைக்கும் இல்லாத ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு என் ஆண்டவர் ஒரு புதிய வழியை திறக்கிறார் என்று நான் இயேசுவின் நாமத்தினால விசுவாசிக்கிறேன். ஆமென். அதனால் சொல்றேன், நீங்க புறப்படுங்க. 20ஆம் வசனத்துக்கு வாங்க. 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி, கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி, சுத்தமான சகல மிருகங்களிலும், சுத்தமான சகல மிருகங்களிலும், சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டான். அவன் பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டான். ஆமென். இப்பதான் ரொம்ப முக்கியமான காரியத்தை ஆண்டவர் பேச விரும்புகிறார். என்னன்னு கேட்டா, தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும் போது கூனி குறுகின நாட்களில் இருந்து உங்களை என்னை அவர் வெளியே கொண்டு வரும்போது, இருளான காலத்திலிருந்து தேவன் நம்மை வெளிச்சத்தில் கொண்டு வரும்போது, அங்கும் அங்கும் சுற்றி அலைந்து கொண்டிருந்த நம்மை செட்டில் பண்ணும்போது நாம் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்றுதான். அதுதான் கர்த்தரை மகிமைப்படுத்தணும், அவருக்கு பலி செலுத்தணும். அப்போனா எதை ஆட்டை பிடிக்கவா, மாட்டை பிடிக்கவா, அல்லது கோழியை பிடிக்கவா, புறாவை பிடிக்கவா, எதையும் பிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் ஏற்கனவே உங்களுக்காக எனக்காக ஜீவ பலியாகி சிலுவையிலே அவர் தம்முடைய ரத்தத்தை சிந்தி ஜீவ பலியானார். அப்ப எந்த பலியை நீங்க சொல்றீங்க பிரதர்? ஒன்னே ஒரு பலி, ஸ்தோத்திர பலி, துதியின் பலி, ஆராதனையின் பலி. அதை தேவனுக்கு செலுத்த வேண்டும். ஏனென்றார் அவரே ஆராதனைக்குரியவர். அவர் ஒருவர் தான் ஆராதனைக்குரியவர். ஆமென். அதனாலதான் அவரை பிரைஸ் பண்ணணும். ஆமென். அந்த பிரைசிங், வொர்ஷிப்பிங் அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நான் சொல்றேன், ஒவ்வொரு முறையும் சொல்லுவேன், நீங்க எந்த சர்ச் மெம்பரா வேணா இருங்க, அங்க உருப்படியா இருங்க. ஆனால் நீங்க பைபிள் ஃபோக்கஸ்டு கிறிஸ்டியனா இருங்க, பைபிள் பேஸ்ட் கிறிஸ்டியனா இருங்க. பாருங்க, நோவா பாருங்க, உடனே கர்த்தருடைய பிள்ளைகளே, நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டினார். கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டுகிறார். அவர் தேவனை ஆராதிக்கிறார், பலிபீடம் கட்டுகிறார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஃபாதர் ஒரு பாட்டு பாடுவாங்கல்ல எப்பவுமே, நன்றி பலி பீடம் கட்டுவோம். ஆமென். அவர் சொல்றார், ஃபாதர் அப்படியே பாடுவாங்க.
இந்த பாடலெல்லாம் அவங்க பாடும்போது எவ்வளவு அழகா இருக்குன்னு தெரியுமா? அப்ப இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க லைஃப்ல இந்த நாள்ல கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரே எனக்கு ஒரு வாசல் திறக்கப்பட போகிறது, எனக்கு ஒரு அரராத்து மலை இருக்கிறது, என்னுடைய பேழை திறக்கப்பட போகிறது, இனி நான் முடங்கி கிடக்க மாட்டேன், இனி நான் வெளியே வர போறேன். அப்படி வெளியே வரும்போது ஆண்டவரே நான் தவறாம நன்றி அறிதல் உள்ளவனாய் இருந்து தவறாம நான் செய்ய போகிறேன், உமக்கு ஆராதனை செலுத்துவேன். ஹல்லேலூயா. சேர்ந்து பாடுவோம். Thank you Lord. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தேவன் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தேவன் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. Praise God. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எப்போதும் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்திலும் ஆண்டவர் ஒரு காரியம் செய்தாரா உடனே ஸ்தோத்திரம் பண்ணணும். வாயை திறந்து வெட்கப்படக்கூடாது. ஆமாம், தமிழர்கள் ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லணும். புரியுதா? ஸ்தோத்திரம் சொல்றது கர்த்தருடைய பிள்ளைகளை பிசாசுக்கு வேதனை ஆத்திரத்தையும் கொண்டு வரும், ஆனா பரலோகம் களி கூறும். ஏன் ஸ்தோத்திரம் சொல்லக்கூடாது? ஏன் அமைதியா இருக்கணும்? ஏன் ஜென்டிலா பிஹேவ் பண்ணணும்? ஏன் ஜென்டிலா பிஹேவ் பண்ணணும்? நல்ல 4 பேர் மத்தியில் வாயை கையை மூடிக்கிட்டு அப்பதான் ஜென்டிலா பிஹேவ் பண்ணணும். அங்கே போய் வள வள வளான்னு பேசிக்கிட்டு கண்டதை ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? ஒருத்தருடைய உரிமை இல்லாமல் ஒருத்தரை ஃபோட்டோ எடுக்கக்கூடாது, வீடியோ பண்ணக்கூடாது. அதில் நம்ம ஜென்டிலாக இருக்கணும். ஆனால் சபையில் ஆராதிக்கும் போது ரொம்ப கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த கைக்கு வலிக்காமல் இப்படி தட்டக்கூடாது. நல்ல வாய் திறந்து நல்ல கையை தட்டி கர்த்தரை துதிக்க பழகணும். ஆமென். ஹல்லேலூயா. எல்லார் கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய காற்று இன்றைக்கு உங்கள் வீட்டில் வீச ஆரம்பித்து விட்டார். நாளைக்கு ஒரு காற்று வீச போகிறது. ஆமென். அதுக்கு ஆயத்தமாயிருங்க. ஃபாஸ்டிங் பிரேயருக்கு எல்லார் கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே இந்த சாயந்தர வேளையில் ஆண்டவரே ஆதியாகமம் 8ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைகளை எங்களுக்கு வேத வசன வெளிச்சத்தை ஆவியானவர் சொல்லி கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இப்போது யார் யாராம் கலங்கி நின்றார்களோ, கண்ணீரோடு இருந்தார்களோ, பலவீனப்பட்டிருந்தார்களோ அவர்களை நீர் பலப்படுத்தி விட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆவியானவரே. இம்மட்டு நடத்தின ஆவியானவரே, இனிமேல் நடத்த போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த மிஷன் டே, வெனஸ்டே மிஷன் டே, இந்த நாளை கர்த்தர் ஆசீர்வதித்து தந்ததுக்காக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பண்ண பிசாசுக்கு ஆத்திரம் வரும் ஐயா. ஆனால் ஆண்டவரே எங்களை மேற்கொள்ள முடியாது. ஏனென்றால் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர். ஆண்டவரே இந்த நாட்கள்ல ஒரு பெரிய ஒரு எழுப்புதலின் ஆவியை வீடுகளுக்குள்ளே ஒரு சைலண்ட் ரிவைவல் உண்டாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. இம்மட்டு நடத்தினவர் இனிமேல் நடத்தும். இன்னைக்கு யார் யார் லைவ் சாட்ல என்னென்ன பிரேயர் பாயிண்ட்ஸ் அனுப்புனாங்களோ அது அப்படியே ஆம் என்றும் ஆமென் என்று நீர் பதில் கொடுத்திருங்கப்பா. ஆமாப்பா, யார் யாரெல்லாம் ஆண்டவர் நெகேமியா பிரேயர் வாரியர்ஸாக இணைகிறார்களோ அவர்களை நெகேமியாக்களாக மாற்றுங்கப்பா. மிட்நைட் பிரேயர் வாரியர்ஸ், 10K பிரேயர் வாரியர்ஸ் எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். அன்றைக்கு தேவனுடைய வல்லமை வெளிப்பட போகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஒருவருக்கு மகிமை உண்டாகட்டும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். தினர்களை நினைத்து ஸ்தோத்திரம் பண்ணணும். கையை உயர்த்தி, கை எப்படிலாம் வச்சு ஸ்தோத்திரம் பண்ணக்கூடாது, இப்படி உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணிடு. நல்ல சரியா இப்படி உயர்த்தி நல்ல நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணணும். அப்புறம் ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரியை நினைத்து, எங்களுடைய குடும்பங்களை நினைத்து, மீடியா டீம், வர்ஷிப் டீமை நினைத்து, ஊழியத்தின் தேவைகள் எல்லாம் நினைத்து நல்ல கையை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிடணும். ஆண்டவர் ஆச்சரியமான காரியங்களை செய்து தம்முடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லிடுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஹல்லேலூயா. பிரைஸ் காட். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.